ஒரு மனிதனை பத்தி எவ்வளவு கெட்ட எண்ணம் உள்ளத்துல வந்தாலும், இந்த காலம் அப்படிதான், எவ்வளவு கெட்ட எண்ணம் வைக்கலுமோ வைக்கிறாங்க வாழ்க்கையில். ஒரு மனுஷனை எவ்வளவு மோசமான பார்வை பார்க்கலுமோ பார்க்கிறாங்க. ஈக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் அவன் மேல சாட்டி அவன் மான மரியாதை எவ்வளவு கலட்ட இயலுமோ அந்த அளவுக்கு சமூக முயற்சி செய்து கலட்டவன். அவன் அடையாளத்தை அழிக்கணும், அவனை வாழ விட்டுறல்ல, அவனை நான் எப்படியாவது சமூகத்திலேருந்து ஓரமாக்கணும், அவன் வெளியில வாரத்துக்கு வெட்கப்படணும். இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறோம். இதெல்லாம் கெட்டித்தனம் அல்ல. கண்ணியமிக்கவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் சொல்லுவாங்க. ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. மீன் ஈகுதே மீன், இந்த மீனுக்கு நஜீஸ் வெளியாகிற பகுதியால நஜீஸ் வெளியா என்னத்துக்கு போறோம், கொஞ்சம் போல அந்த மீன் நஜீஸ் ஒட்டி கொண்டிருக்குமாம் அந்த பகுதியில். இதை இறால் கண்டுட்டு சொல்லுமாம், உடம்புல நஜீஸ் ஒட்டின்னு சரி. ஆனா அந்த இறாலுக்கு தெரியா 3/2 பங்கு அதனுடைய உடம்பு ஃபுல்லா நஜீஸ்ன்னு சரி. அதுக்கு தெரியா 2 பங்கும் நஜீஸோட தான் நான் வாழ்றேன்னு சொல்லி. சமூகத்தில் எவ்வளவு மனிதர்கள் அடுத்தவங்கட மேல பழி போடுறாங்க, அவங்கட மேல கெட்ட எண்ணங்கள் உருவாக்குறாங்க. ஆனா இவங்கட தப்பு தவறு இன்னும் வெளியே தெரிய வரல. அது வரைக்கும் இவன் எல்லாம் நல்லவன், வெளியே வந்தவன் கெட்டவன், வெளியே வராம ஒளிச்சவன் எல்லாம் நல்லவன். இந்த காலத்தில் கசப்பா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை ஏத்துக்கொள்ளாத சுட்டிதான் எங்கட வாழ்க்கை நரகத்தை நோக்கி போகுது. நாங்க திருத்தி